Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TNPSC தரப்புல இருந்து TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. TNPSC தரப்புல இருந்து நடந்து முடிந்த TNPSC Group 4 அதாவது ஜூலை 12ஆம் தேதி வந்து Group 4 எக்ஸாம் அப்படிங்கறது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நடந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத இந்த ஒரு கீ வச்சு நீங்க ஈஸியாவே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்க முடியும். இதுல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு விதமான பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல எப்படி வந்து ஆன்சர் கீ வந்து நம்ம வந்து செக் பண்றது, அது மட்டும் இல்லாம ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தப்பா வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். அந்த கீ சேலஞ்ச் வந்து நம்ம சைடுல இருந்து எப்படி வந்து நம்ம வந்து பண்றது அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸையும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவான கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் போன் மூலியமாகவே நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, செகண்டுக்கு என்ன, தேர்டுக்கு என்ன, ஃபோர்த்துக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல அவங்களே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல நீங்க நல்லா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டென்டேட்டிவான கீ தான். இது வந்து ஒரு அபிஷியல் ஃபைனல் கீங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதாவது டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் கீ தான். ஆனா இது வந்து ஒரு ஃபைனல் கீ நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு தற்காலிகமாக விடை குறிப்பு அப்படிங்கிற நம்ம சொல்லலாங்க. பட் இதே தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து உங்களால வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வந்து தெரியுது. நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்தா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சிலபஸ்ல இருக்கு. ஆனா அவங்க வந்து தப்பா வந்து ஆன்சர் வந்து டீம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஒரு அந்த 5ஆம் நம்பர் கொஸ்டினா உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்தலாம். நீங்க சொன்னது வந்து தப்பு, நீங்க சொன்ன ஆன்சர் வந்து ராங்கா இருக்கு. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து படிச்ச விஷயத்துல இந்த புக்ல இந்த டைட்டில்ல இந்த ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வித் ப்ரூஃபோட வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணும்போது நீங்க சொன்ன ஆன்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெரிஃபை பண்ணதுல கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது 1.5 மார்க் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிற ஒரு 1.5 மார்க் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது 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 இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து செக் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை கையில எடுங்க. கையில எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, செகண்டுக்கு என்ன அப்படிங்கறது நீங்க வந்து டிக் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையற்று காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ இதுல டிஎன்பிஎஸ்சி அந்த எதிர்கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருக்காங்க. பட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன், இதுக்கு ஆன்சர் வந்து டின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். அப்ப அதுக்கு வந்து ப்ரூஃப் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, கீ சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து தமிழுக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ண போறீங்களா இல்ல ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பண்ண போறீங்களா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க இல்லையா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி வந்து உங்களோட சப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டா வந்து தமிழ் இருக்கு. அதே மாதிரி எத்தனாவது கொஸ்டின் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்க்க கூடாது. டிஎன்பிஎஸ்சி என்ன டென்டேட்டிவான கீ வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டின் தான் நீங்க இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அப்படின்னா நீங்க 4வது நம்பர் கொஸ்டின் தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். பட் இதே 4வது கொஸ்டின் நீங்க எழுதி இருக்கக்கூடிய உங்ககிட்ட கையில இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல 10வது இடத்துல கூட இருக்கலாம். அதனால உங்க கையில இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நீங்க இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. இவங்க டென்டேட்டிவான டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கீ எந்த கொடுத்துருக்காங்களோ அதுல இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் நம்பரா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகும். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க இந்த சப்ஜெக்ட் எங்க பாத்தீங்க, யாரு வந்து எந்த புக்ல இருந்து நீங்க எடுத்தீங்க, ஆத்தர் யாரு, எத்தனாவது பேஜ்ல வந்து இந்த ஒரு ஃபார்மட் இந்த ஒரு ஆன்சர் வந்து இருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. அதை கரெக்டா நீங்க வந்து கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனலா சப்மிட் பண்ணணும். இந்த கீ சேலஞ்ச் பண்றதுக்கு ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாவே எத்தனை கொஸ்டின் வேணாலும் உங்களால வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்த முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சோ கண்டிப்பா நீங்க வந்து எத்தனை மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.